இப்ப வந்து புதன் வீட்ல, அதாவது கன்னி ராசியில வந்து ஒருவருக்கு சனி அமர்ந்திருக்கு அப்டின்னா, எந்த மாதிரி குணாதிசயம் இருக்கும்? எந்த மாரி இயல்புகள்ல இருப்பாங்க? பொதுவாகவே கன்னி ராசிங்கிறத விட அந்த உபய சனின்னு சொல்லுவாங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிகள் அமரக்கூடிய சனிக்கு வலிமை ஜாஸ்தி. இந்த ஜாதகர் வந்து துலாம் ராசிக்குள்ள சனி அமரும் பொழுது வாழ்நாளில் புதிய சௌகரியங்கள், அதாவது விடாமுயற்சி கொண்டு வெற்றி அடையக்கூடிய மிகப்பெரிய தகுதியை அந்த ஜாதகர் அடைவார். சனி பகவான் வந்து பகை நிலை அப்படிம்பாங்க. அந்த விருச்சிகத்தில், மேஷத்தில், கடகத்தில், லக்னத்திலிருந்து 7வது வீடு அவங்க போராடி தான் வர முடியும். இப்போ தனுசுலேயே சனி இருக்குது, மிதுன லக்னமாக இருக்காங்கன்னா கண்டம் 4, 7, 8, 10 2 சனியன் தான் நிற்கும் காலம், தண்டமாம் திரவிய சேதமாம், கொண்டதோர் மனைவி வேறாம், பண்டுல நாடு விட்டு பரதேசம் செல்வார் பாரு. இப்ப அடுத்ததாக மகர ராசி, அவருடைய சொந்த ராசி. இப்ப அங்கே சனி இருக்கு. எப்படி இருப்பாங்க? அப்பா பிள்ளைய கண்டிச்சே ஆவாருங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். சிம்ம ராசியில வந்து சனி இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கும்போது, அவங்களோட இயல்புகள் எப்படி இருக்கும்? பகை நிலை தான். இன்னைக்கு திடீர்னு கண்ணீர், திடீர்னு தனி துணிச்சல், தனி வீரியம் இந்த மாதிரி இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உச்சபட்சமான பதவியை ஈஸியாக அடைஞ்சிருவாங்க. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்கிடுறாங்கன்னு, இறங்கு முகத்தை சந்திக்கிறாங்கன்னு தெரியாது. போன வேகத்தை விட பயங்கர வேகமா கீழ ரிட்டர்ன் வர்ற வந்துருவாங்க. வேகம் அது மாதிரி இருக்கும். அதே நேரம் அடுத்தவங்களுக்குலாம் செய்யக்கூடிய உபகாரத்தில் செஞ்சு செஞ்சு சில நேரம் கெட்ட பேர் அடைஞ்சிருவாங்க. ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஆனால் அதனால நன்மைகள் அடைய மாட்டாங்க. இப்ப வந்து புதன் வீட்ல, அதாவது கன்னி ராசியில வந்து ஒருவருக்கு சனி அமர்ந்திருக்கு அப்படின்னா, எந்த மாதிரி குணாதிசயம் இருக்கும்? எந்த மாதிரி இயல்புகள்ல இருப்பாங்க? பொதுவாகவே இப்போ கன்னி ராசிங்கிறத விட அந்த உபய சனின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசி, இப்போ மிதுன ராசிக்கு நீங்கள் கேட்டுட்டீங்க முன்னாடியே. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிகள் அமரக்கூடிய சனிக்கு வலிமை ஜாஸ்தி. இந்த ஜாதகர் வந்து இப்போ பொதுவாக நான் ஒரு குணத்தை வந்து சொல்லிட்டேன். அதாவது மிதுன ராசியில் இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இருப்பினும் இந்த தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே யோகம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இது மாதிரியான அமைப்பு தான் இந்த 4 மூலையில் இருக்கக்கூடிய சனி. உறங்கும் போதே சில பேர் மரணம் அடையக்கூடிய யோகத்தை அடையக்கூடிய, திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது வேலை வரும்னப்பா என்ன அந்த யோகம் சொல்றீங்க. ஆமா, அது மாதிரி அது அந்த யோகம் வந்து உங்களுக்கு தானா கிடைக்கக்கூடிய ராசினா அந்த உபய ராசியில இருக்கக்கூடிய சனியால வழங்கப்படுது. கண்டிப்பா இந்த உபய ராசிகள்ல சனி, அதாவது கன்னியை மட்டும் எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது நீங்க தனுசு ராசிக்கும் வரீங்க, அதுவும் உபய ராசி தான். ஒரு உபய ராசி கேட்டுட்டீங்க. இப்ப 2வது உபய ராசியா அந்த கன்னி ராசியை சொல்றோம். அப்ப அந்த கன்னி ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஒரு மத்தியம வயதுல மிகப்பெரிய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருவார் வாழ்க்கையில. அது இருந்தாவே நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். ஒரு 35, 40 வயதை தாண்டும் பொழுது அவங்க பொருளாதாரத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஒரு சில நேரம் பாதிப்புகள், அதாவது சொந்த ஜாதக தசாபுத்தியின் அடிப்படையில ஏதாவது ஒரு பாதிப்புகளை சந்திக்கிறதுனால வேணா ஏற்ற இறக்கம் இருக்கலாம், ஆனா லேட் ஆகலாம். மற்றபடி இந்த உபயத்துல இருக்கிற சனி வந்து வசதி படைத்தவராக தான் இருப்பாங்க அவங்க. என்னுடைய ஆய்வு பிரகாரம் அதுதான் முக்கியம். அடுத்தாக துலாத்துல சனி வந்து இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு? ஏன்னா அந்த துலாங்கிறது சனியுடைய ஆட்சி வீடு இல்லையா? துலாக்கோள், அந்த துலாக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில போய் அமரக்கூடிய சனி வந்து உச்சம் பெறாரு. அந்த இடத்துல உச்சம் பெறாரு. அந்த உச்சம் பெற்ற சனிக்கே ராசிக்கு சொல்லுவாங்க, இப்ப முழுமுகுதர் ராஜயோகாதிபதியா வந்து துலா ராசிக்கு அவர் தான். அந்த உச்சம் பெற்ற அங்க ராசியோட சந்திரன் சேராமல் சுக்கிரனும் சனி அங்க இருந்துச்சுன்னா திடீர்னு நியமன பதவி மாதிரி ஒரு மிகப்பெரிய பதவி அடையக்கூடிய தகுதி வந்து அந்த ஜாதகருக்கு வாழ்நாளில் நிச்சயமாக உண்டு. துலாத்தில் இருக்கிற சனி. நான் நேர்மையாக இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. இப்போ சனி வலிமை பெற்ற ஜாதகம் அப்படின்னு சொன்னால் அது அரசியல் தொடர்புக்கும் வருது, ஒரு தீவிரவாதிக்கும் அந்த இடத்துல கிரகம் இருக்கும். சனி அவர் அதுதான் அந்த டைரக்ஷனில் தான் அவர் போவார். சரிங்களா? முன்ஜென்ம வினைக்கு தகுந்தது மாதிரி, கர்ம வினைக்கு தகுந்தது மாதிரி அந்த பலனை அவர் செய்வார். நிச்சயமாக செய்வார். சனி எனக்கு உச்சமாக இருக்குது, அதனால் இருக்குது, ஆயுள் பலன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு ஆயுள் பாவத்தை தீர்க்கக்கூடிய, அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் நேரடியாக 8ஆம் பாவத்தை மட்டும் எடுத்துக்கூடாது. லக்னத்திலிருந்து 3ஆம் பாவத்தையும் எடுத்துக்கணும். 3ஐயும் எடுத்துக்கணும். சூட்சும பாவம்னு பேர். அந்த 3ஆம் இடத்தை தான் வச்சு முடிவு பண்ணணும், இவருக்கு வந்து ஆயுள் எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் நகரும் அப்படின்னு. அடுத்தது 8ஆம் பாவத்துக்கு போகணும். அடுத்தது சனியை கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்தது அந்த லக்னத்திற்கு 8 அந்த பிறப்பு லக்னத்திற்கு 8 கிரகத்தை இத்தனையும் எடுத்துக்கிட்டு தான் அந்த ஜாதகத்துக்கு முடிவு பண்ணி ஆயுள் தீர்க்கமாக இருக்குன்னு சொல்லணும்.
இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சனி உச்சம் பெற்றிருக்கு, அதனால தீர்க்கமா ஆயுள் ஒரு நல்லா பெரிய இருக்கும். ஆயுள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி உச்சம் பெற்ற ஜாதகத்துக்கு ஆயுள் குறைவான ஜாதகமும் இருக்கு. என்னுடைய ஆய்வு கண்டிப்பாங்க. பிரகாரம் சொல்றேன். நிச்சயமா. அதை நேரடியாக அதை பாதிப்பா இதை பதிவு பண்ணக்கூடாது இங்க. அது வந்து அதன் பிரகாரம் ஒவ்வொருவருடைய என்னன்னா, துலாம் ராசிக்குள்ள சனி அமரும் பொழுது வாழ்நாள்ல புதிய சௌகரியங்கள், அதாவது விடாமுயற்சி கொண்டு வெற்றி அடையக்கூடிய மிகப்பெரிய தகுதியை அந்த ஜாதகர் அடைவார். அதுல ஓகே. ஒன்றும் குறையே இல்லை. நிச்சயமா. பர்டிகுலரா அது துலாம் ராசிக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடியவர். 1, 5, 9 குடையவன் பாபி சுபரானாலும் மிஞ்சும் சுபப்பலனை தர வேண்டும் அப்படிங்கிறாங்க. ம், சரிங்களா? ம், ம். 5 குடையவன், 9 குடையவன், ராசி குடையவன். அப்போ துலாம் ராசிக்கு 5 குடைய கிரகம் 9ஆம் வீட்டு அதிபதியோட சம்மந்தப்படும் பொழுதோ அல்லது ஒரு திரிகோணத்தில் அமரும் பொழுதோ மிகப்பெரிய ராஜயோக பலன் தரணும்னு இருக்கு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, துலாம் ராசியில சனி அமர்ந்தா என்ன செய்வார் அப்படிங்கிறதான். அதனால அந்த சனி பகவானோட ஆளுமை சக்தி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு பக்கம் பிடிவாதம் இருக்கும், அதே ஆப்போசிட்ல ஒரு இலகியமானதோட இருப்பார். இப்ப வந்து காலபுருஷனுக்கு 8வது வீடான விருச்சிக ராசி, ம். அதுல சனி இருந்தா பொதுவா 8 ஆயுள் பாவகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ம். இல்லையா? அதுல போய் சனி உட்கார்ந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும்? சனி பகவான் வந்து பகை நிலை அப்படிம்பாங்க. அந்த விருச்சிகத்துல, மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துலலாம் பகை நிலை தான் அவருக்கு. ஓகே. அவருடைய பரம வைரிகள் இவங்க. ம். இவங்கெல்லாம் செவ்வாய், சந்திரன், சூரியன், இவங்கெல்லாம். இப்போ மறு வீடு அது மேஷ லக்னத்துக்கு. ம். காலபுருஷ லக்னத்துக்கு 8வது வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகம் வாழ்நாளில் விருச்சகத்தான் வீணர் என்று ஆனதில்லைம்பாங்க. ஓகே. விருச்சிக ராசிக்காரங்க வீணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ம். அந்த வகையில் கும்பராசிக்கு 10வது வீட்டில் போய் அமர்றதுனால இவங்க தொழிலில் ரொம்ப கெட்டிகாரத்தனமாகவும் இருப்பாங்க. பணம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கும் இவங்களுக்கு. ம். வாழ்நாளில் ஆசாபாசங்களுக்கு இடம் தர மாட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் பொறாமை குணம் தூக்கலாகவும் இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு. அங்கே விருச்சிகத்தில் சனி அமரும் பொழுது ம். அதே நேரம் அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் தானாக ஒருத்தங்க உங்கள்கிட்ட உதவி வந்து அவங்க ஏமாற்றணுங்கிற மாதிரி நினச்சி உதவி கேட்டாங்கன்னா யோசிக்காமல் கொடுத்துட்டு அதனால் தவிக்கக்கூடிய அமைப்பையும் அந்த சனி ஏமாந்துருவார். அங்கே ஓகே. சனி ஏமாத்திடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அந்த சரி, இடத்துல அந்த அமரும் இடத்துல பொழுது அமரும் பொழுது மறைகிறார். லாபக்காரகன் மறைகிறார். மறைஞ்சு போறாரு. அதாவது மேஷ லக்கணத்துக்கு மறையணும், ம், ம், மேஷ ராசிக்கும் மறையணும். ம். ஆனால் விருச்சிகத்தில் அமர்ந்த சனி தொழிலில் மிகப்பெரிய நல்ல நிலைமையை உண்டு செய்வார். கண்டிப்பா. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நிச்சயமா. ஒரு ஆள் அடிமை ஒரு ஒரு 500 பேர்னால நிர்வாகம் பண்ணுறாங்க வச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த விருச்சிகத்தில் சனி இருக்கும். மிகப்பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சு நிர்வாகம் பெரிய பண்ணக்கூடிய பெரிய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா? பெரும் ஃபேக்டரி முதலாளிகள் நிறைய அப்படின்னு எல்லாம் வச்சுக்கலாம். பெருசு. ம். அடுத்தது ஒரு 1000 பேர் 2000 பேர் வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அது விருச்சிகத்தில் சனி இருக்கும். அருமையா சொன்னீங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு புரியிற மாரி அவங்கவங்களுடைய ஜாதக கட்டத்த எடுத்து வச்சு நீங்க சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறது, அவங்களுக்கான பலன்களே வந்து நிச்சயமா கிடைச்ச நிச்சயமா மாரி அந்த நிச்சயமா. ஒரு விஷயம். இப்போ தனுர் ராசியில சனி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாரி குணாதிசயம், என்ன மாரி பலன்கள் இருக்கும்? அதிகமாக மனசு வந்து எவ்வளோதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அவங்க வந்து நேரடியாக ஆன்மீகம், தர்மகத்தா ஈடுபாடு இந்த மாதிரி போய் ஆன்மீகத்தில் ஈடுபடணும். அது கோயிலுக்காகவே செலவு பண்ணணும், கோயில் பயணம் வச்சுக்கணும், கோயில் கட்டணும், இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் உண்டு தனுசு சனிக்கு. ம். கோதண்ட சனி அப்படிம்பாங்க. ம். அந்த கோதண்ட சனி வந்து சில நேரம் வந்து என்ன பண்ணிடுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகர ராசிக்கு கர்ம வீட்டுக்கு மறைஞ்சிருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு பெரிய பாதிப்புகள், இடையூறு இதெல்லாம் இருக்கு. அதாவது விளையாட போன இடத்துல விளாம்பழம் கிடச்சிச்சும்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளை அந்த ஜாதகர் வந்து தனுசுல இருக்கிற சனியால் அவர் அடைவார். ஓகே. ரொம்ப அவர் ஈஸியாக அவர் வந்து காலர்லாம் அழுக்காவாது. ம். ஒழுகுற வீட்டில் ஒழுவாத இடம் எனக்குன்னு முதல் இடம் அவருக்கு தான். அந்த மாதிரியான கஷ்டப்படாம ஈஸியா ஒரு ஈஸியாக விஷயம் அவங்களுக்கு சம்பாதிச்சிடுறார். கிடைச்சிரும். ஆமாம், நிச்சயமா இந்த தனுசுல இருக்கிற சனி. மற்றபடி 7ஆம் இடத்துல இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி பொதுவான கேள்வி, எந்தெந்த ராசிக்குள்ள கிரகங்கள் இருந்தால் என்னன்னு நான் ஒரு 5 பாயிண்டோ 6 பாயிண்டோ தான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை 2 பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்க. ம். இயற்கையாக சனியோட தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீடு அவங்க போராடி தான் வர முடியும். இப்போ தனுசுலேயே சனி இருக்குது, மிதுன லக்னமாக இருக்காங்கன்னா கண்டம் 4 7 8 10 2 சனியன் தான் நிற்கும் காலம் தண்டமாம் திரவிய சேதமாம் கொண்டதோர் மனைவி வேறாம் பண்டுல நாடு விட்டு பரதேசம் செல்வார் பாரே அப்படிங்கிறாங்க. ம். 7ல் சனி கொஞ்சம் வதம் பண்ணுவார் ம். ஒரு மிதுன லக்னமாக இருந்தால். அதே ம். நேரம் தனுசு சனிக்கு தனிப்பட்ட ஒரு குணத்துவம் இருக்குது. ம். அது காலபுருஷ லக்னத்துக்கு அதாவது தர்ம நம்ம வீடு. லக்னம்னு பார்க்காம இந்த ராசியில சனி அமர்ந்திருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா அது கொடுக்கக்கூடிய பலன். காலபுருஷ லக்னத்துக்கு தர்ம வீடு, குருவோட வீடு சமமாக இருக்கும். வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப முக்கியமாக பேங்கிங் செக்ஷனுக்கு இவரோட வேலை அந்த அவர் அதுதான் மோட்டோவாக இருக்கும். ஓகே. அல்லதுன்னா ஐஏஎஸ் அந்த மாதிரி கனவாக வச்சுருப்பார் ம். படிப்புன்னு வச்சுக்கிட்டா. ம். ம். அடுத்ததாக வேலை இல்லைன்னா அவர் போய் அடுத்தவங்களுக்கு யாருக்கும் தலை வணங்காமல் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை கொடுப்பார். ம். ம். அடுத்தவங்களுக்காக ஒரு உபகாரம் பண்ணுறதுல ரொம்ப மும்முரம் காட்டுவார். நான் தான் செய்யணும்னு. தனுவிற்கு பின்னால் நில்லும்பாங்க. ம். ம். தனுசு ராசிக்காரங்கள்ட்ட பின்னாடி தான் பின்னாடி நிற்கணும். ஆமாம், நிக்கணும். அவங்க தான் வழி நடத்தணுங்கிற மாதிரி ம். அந்த ஆளுமையை முழுமைப்படுத்தக்கூடிய சக்தி அந்த சனிக்கு வந்துடும்.
தனுர் ராசியில் ஆமா, தனுசு அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இப்போ இது 3வது உபயராசி. ம் உபயராசியில் இருக்கிற பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இருப்பாங்க. அவங்களுக்கு பொருளாதார கஷ்டம்ன்றது கஷ்டம் இருக்காது. ஏற்படாது. ஓகே. இப்ப அடுத்ததாக மகர ராசி. அவருடைய சொந்த ராசி. இப்ப அங்கேயே சனி இருக்கு. எப்படி இருப்பாங்க? அப்பா பிள்ளைய கண்டிச்சே ஆவாருங்க. எல்லாரும் சொந்த வீடு இது பண்ண மாட்டார் அப்படிங்கிறாங்க. அப்பா வந்து ஒரு பிள்ளைய கண்டிக்கலைன்னா அந்த பிள்ளையோட பாராத நிலம் என்ன சொல்லுவாங்க, பாராத நிலம் பாழாயிடும். அப்படிங்களா? அப்போது அந்த ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு அப்பா இப்போ அந்த சொந்த வீடு தான் மகர ராசிக்கு, அவரே அங்கே இருக்கார், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார்னா அவர் எல்லாரையும் அடிப்பார், அடிக்கிற மாதிரி அடிப்பார். சரிங்களா? அதனால் சனி மகரத்தில் இருக்கிற சனி தனிப்பட்ட ஒரு பவரை வழங்கிடும். பிடிவாதத்தால் பாதாளத்தை பிடித்தாழ்வான் அப்படிம்பாங்க. இவர் எப்படின்னா அந்த மகரத்தில் சனி இருக்கிற ஜாதகர் என்ன பண்ணுவார்னா, வீட்டில் இட்லி சுடுற வரையும் செவனேன்னு அமைதியாக இருப்பார். இட்லி சுட்டு தட்டில் வைக்கிற நேரத்தில் கோச்சிட்டு போயிடுவார். ஓகே. வேண்டாங்கிற மாதிரி. அது வரையும் பரபரப்பாக எனக்கு எங்கே சாப்பாடுன்னு கேட்பார். இந்த ஒரு சிம்பிள் உதாரணம் தான் இது. புரியுது. யூஸ்வலாக அந்த ஜாதகத்தில் அவருக்கு மகரத்தில் இருக்கிற சனி சில நேரம் நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறது. மந்தன் மதி மங்களன் கூடிட மகாதன யோகம் சொல்லுங்கிறான். சந்திரன் சனி செவ்வாய் கூடணும் அந்த இடத்துல இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிப்பாங்க. சனி மட்டும் அங்கே தனியாக பவராக இருக்க மாட்டார். சனிக்கு ஒரு ஆள் நிச்சயமா ஏதோ ஒரு கிரக சேர்க்கை அங்கே இருக்கணும். அந்த மகரத்தில் உள்ள சனி இது இப்போ ஒரு பர்சன்டேஜ் பலனை தரும், இன்னொரு கிரக சேர்க்கை இன்னொரு பர்சன்டேஜ் பலனை தரும். அந்த மகர ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால அது ஒரு பலனை தரும். ஆனாலும் மகர ராசியில் அமர்ந்த சனி வந்து பெரிய கெடுதி பலன்கள் கிடையாது, நல்லதே செய்வார். நல்லதே செய்வார். இப்போ இவங்க கூட ராகு கேதுங்கிற அந்த ஒரு பாம்பு கிரகம் அமர்ந்துடுச்சு சனி கூட அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவா அரவு நின்ற வீட்டுக்காரன் ஆதவனுக்கும் அம்புலிக்கும் ஆகாதும்பாங்க. ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தோட பலன்கள் மந்தமாயிடும், பலன் கொடுக்காது. அப்போ சனிவத் ராகு குஜவத் கேதுங்கிறாங்க. சனியை போல ராகு, 2 சனி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான். ஒருத்தவங்களே பத்தாது, இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம அட்டாணிகள் போட்டு உட்காந்த மாதிரி தான். அதனால சனி ராகு சேர்ந்த ஜாதகம் திடீர்னு அரசியல், அதாவது இன்டைரக்டாக அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்கம் கண்காணிக்கிற மாதிரி உள்ள தொழிலையோ துறையிலையோ ஈடுபட்டு ஒரு முக்கியமான பெரிய ஆளாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த சனி ராகு சேர்க்கை. கும்ப ராசியில வந்து சனி உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? இயற்கையாக கும்பராசியில் சனி தன்னோட ராசி நலம் தரும் லக்னாதிபன், செல்வம் தரும் 10ஆம் அதிபனுங்கிறாங்க. இப்போ சனியை வந்து நேராக நின்று கும்பிடக்கூடாது, எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் கிடையாது. அப்போ ராசிநாதன் அப்பாவுக்கு வந்து திருடனுக்கும் அப்பா தானுங்க. நிச்சயமா. அப்போது அந்த சனிங்கிறவர் கடுமையான கிரகமாக இருந்தாலும் கும்பராசியில் அமரக்கூடியவர் சனியோட பலத்தோட தாக்குதல் நிறையா இருக்கும். தாக்கம் ஏற்பட்டு அவர் ரொம்ப சில வீரியமாக இவர் தன்னுடைய சுய முயற்சியால் அவர் முன்னேறத்துக்குன்னு பாடுபட்டு இருப்பார். இந்த கும்பராசியில் சனி அமர்ந்த ஜாதகர் ரொம்ப முக்கியமாக. அதை விட ஒரு பின்னாடி இவர் பேரில் இவர் அனுபவிக்கிறாரோ இல்லையோ சம்பாதிச்சதை இவருக்காக ஒரு 4 தலைமுறை அவர் அந்த கூட்டத்தை அனுபவிக்கும். அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருவார். அதோட இன்னொன்று, எவ்வளவுதான் அந்த சனி கும்பராசியில் அமர்ந்த ஜாதகர் தன்னோட உடம்புல பாதியை வெட்டி கொடுத்தாலும் இந்த சமூகத்துக்கோ உறவுக்கோ குடும்பத்துக்கோ நல்ல பேர் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. சரிங்களா? இப்போது அதுக்கு மட்டும் கும்ப கலசத்தை வச்சாங்க. அந்த ஒரு ஹோமம் பண்ணுறாங்க, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கலசத்துக்கு அந்த கலசம் தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு கலச ராசினே பேர். அதுக்கு அந்த கலசத்துக்கு நூல் சுற்றி பன்னீர் அத்தர் ஜவ்வாது எல்லாத்தையும் நிரப்பி மாயிலை வச்சு மேலே தேங்காய் வச்சு மாலை போட்டு வெண்கொற்ற குடையோடு அப்படியே வளம் வரும் அந்த கலசம். தண்ணியை அந்த கலசத்தில் ஊற்றினோன்னு அந்த சொம்பை தூக்கி ஓரமாக போடுப்பா அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் அது கலசம், அதுக்கப்புறம் சொம்பு. ஆமாம், அது பேர் மாறிடும். அது மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க வலிய போய், அதாவது ஒரு கல் கிடக்கும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓரமாக நவுத்தி விட்டு போவாங்க. இவர் மட்டும் அந்த சனி கும்பத்தில் இருக்கிற ராசிக்காரு அந்த கல்லை தூக்கிட்டு 1 கிலோமீட்டர் நடப்பார். அது அங்கே கொண்டு ஓரமாக போடுறாரு அவர். அது மாதிரி போடுவார். இந்த மாதிரியான நேச்சர்லாம் அவருக்கு இயல்பாகவே தானாக வந்துடும். ஆமாம். ஸோ நிறைய நன்மைகள் செய்ய போக நிறைய கெட்ட பேர் வாங்கின அந்த ஒரு இயல்பை அவர் அடைஞ்சிருவாங்க. ஓகே. இறுதியாக மீன ராசியில வந்து சனி உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி இயல்புகள் பலன்கள் கொடுக்கும்? மீன ராசியில் சனி அமரும் பொழுது ராசிக்கு கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலப்புருஷ லக்னத்துக்கு 10 கிரகம் மறைகிறாரு அப்படிங்கிறது விதி. மீன ராசியில் அந்த டைம் அதில் சுக்கிரன் குரு சனி சேர்க்கையாகும் பொழுது இந்த லக்னம், அதாவது ரிஷப லக்னமாக இருந்தால் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை அங்கே கொடுத்துரும். நான் தனித்த சனி அந்த இடத்துல இயல்பாக ஒரு பெரிய போராட்டம் இல்லாத வாழ்க்கையை அப்படியே மெதுவாக நகர்த்திட்டு வரும்.
அதே நேரம் மன வாழ்க்கையில மட்டும் ஏதாவது ஒரு இடையூறை கண்டிப்பா வழங்கிடும். கொடுத்துருது. இருதார யோகத்தை ஏற்படுத்திடுவார். இந்த அதுக்கான 2 கல்யாணம் ஆறவங்களுக்கெல்லாம் இந்த இந்த இடத்துல சனி மீனத்துல இருக்க சனி இந்த வாய்ப்பு இருக்கு. மீனத்துல சனி இருக்கு. அதாவது இதை மட்டும் எடுத்துக்கூடாது, மற்ற கிரகத்தோட சேர்க்கை இல்ல பார்வை நிச்சயமா எடுத்து இருக்கும். ஏதோ ஒரு கிரக அது சேர்க்கை இருக்கும். சேர்க்கை இருக்கும். அந்த இது ஆனால் மீனத்துல சனி இருக்கும்போது அது வலிமையா செய்யும். அதை ம். மீனத்துல சனி அமரும் பொழுது கண்டிப்பாக அந்த இருதார யோகத்தை மன வாழ்க்கையில சில சிக்கல், அதாவது இருதார யோகம்னு அது சொல்லிடக்கூடாது. பெண்களோ ஆண்களோ அந்த அதை ஒரு இரு மன வாழ்க்கையில ஒரு திருமணத்துக்கான இடையூறை சந்திப்பாங்க. ஓகே. அந்த வகையில பண்ணும். ஆனா பொருளாதாரத்துல மிகப்பெரிய லெவல்ல இருப்பாங்க. ஏற்றத்தை ஆமா, கொடுத்துரும். ஏற்றத்தை கொடுக்கும். அது மாதிரி பெரிய பள்ளி நிர்வாகங்கள்லாம் வச்சு நடத்துறவங்களுக்கு இந்த மீனத்துல சனி இருக்கும். ஓகே. இந்த கல்வி காலேஜ் நிறுவனங்கள், ஆமா, கல்வி காலேஜ் நிறுவனங்கள் வச்சு ஸ்கூல் நடத்துறவங்க, எல்லாமே. ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஒரு சின்னதா அவங்க என்ன சொல்ல போனா மீனத்துல சனி இருக்கிறவங்க ஒரு 10 பேருக்கு டியூஷன்னாலும் வீட்டில் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. டியூஷன் சென்டர் எடுக்கிறாங்களோ இல்ல வீட்ல டியூஷன் ஆமா, எடுக்கிறவங்க எடுப்பாங்க. எல்லாருக்குமே. அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. உபாத்தியாயரா இருப்பாங்க. ம். இல்ல ஒரு புகழ்பெற்ற ப்ரொஃபசர், லெக்சரர் அந்த மாதிரியான ரேங்க்ல இருப்பாங்க. இது ஒரு ம். தனிப்பட்ட ஒவ்வொன்றையும் செய்யும். இப்போ ஒரு காரகத்துவம் இருக்குன்னா 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தாயார்னு மட்டும் எடுத்துக்கூடாது, ம். வித்தைன்னு மட்டும் எடுத்துக்கூடாது, கல்வின்னு மட்டும் எடுத்துக்கூடாது. 92 விதமான காரகத்துவங்கள் அந்த 4வது வீட்டில் இருக்குது. குதிரை கிடைக்கும். ம். ஆனால் அது குதிரை வந்து ஒரு கால் நொண்டி குதிரையா 4 காலும் வலிமையான குதிரையாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பா. சரிங்களா? அது 4ஆம் இடத்துல தெரியும். நிச்சயமா. அதை சுகஸ்தானம் அப்படிங்கிறாங்க. அதுதான் இப்போ நான் ஒரு முறை என்னென்னா, இந்த சந்திரன் தான் ஒருத்தவங்களை ஒரு நாளில் நகர்த்துறார். ஒருத்தவங்களை இன்னைக்கு காலையிலேருந்து நாளை காலையில் 6 மணி வரை அந்த அவங்களுடைய ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை சந்திரன் நகர்த்துறார். அப்போ எல்லா கிரகங்களும் கூட அதை சொல்லுவாங்க, சூரியனை விட சந்திரன் வலியன். எதனால்? சூரியன்கிட்டேருந்து பிரகாசத்தை வாங்கி இரவில் ஒளி தருது. ஆமா. அப்போ எது வலிமை? சூரியனா சந்திரனா? சந்திரன் தான். கண்டிப்பா. அதனால் எண்ணவே 7 கேந்திரம் 7 11 பண்ணவே சோமன் நிற்க பரிகரி பள்ளக்கோடு உண்ணிய பதார்த்தம் முற்றதோர் உதவி கண்ணியமான பெருவாழ்வுங்கிறார் ராமத்தேவர். சரிங்களா? ஜோதிட சாராமிர்தம்ங்கிற நூலில் இதை சொல்கிறார். அப்போது அந்த சோமன் என்று அழைக்கக்கூடிய சந்திரன் வந்து ஒரு லக்கணத்திலிருந்து 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல அமரும் பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் விதி. ஃபஸ்ட்டு இந்த கிரகம் சனி இருந்தால், சுக்கிரன் இருந்தால், சூரியன் இருந்தால் அப்படின்னு கிளாசிஃபிகேஷனை விட சந்திரன் ஃபஸ்ட்டு அந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு எவ்வளோ வலிமையாக இருக்கோ அதுதான். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட உட்காந்து நேராக உட்காந்து பேசுகிறதுக்கு உங்களை ட்ராவல் பண்ணி என்னை சென்னை வரை அழைச்சிட்டு வந்ததுக்கு காரணம் வந்து சந்திரன் தான். ஓகே. உங்களை ஆரோக்கியமாக உங்களுக்கு நேராக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் இல்லைங்களா? நிச்சயமா, நிச்சயமா. இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு கிரகத்தை எடுத்துகிட்டு பலன் சொல்லுவாங்க. ஆனால் முழு முதற் கிரகம் சந்திரன். ஓகே. சரிங்களா? நிச்சயமா. சந்திராஷ்டமத்தில் முத நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வீரியமாக துணிச்சலாக சவால் விட்டுட்டு இருப்பாங்க. ஆமா. சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு எப்போ என்கிட்ட பேசாதப்பான்னு அவங்களே கோபமாவாங்க. நேற்று ஆமா. பேசினவரா இன்னைக்கு பேசுகிறாரு அப்படிம்பாங்க. அதனால் ஆ. சனியை மட்டும் எடுத்துக்க வேண்டாம், மற்ற கிரகங்களும் இருக்குது. நிச்சயமா. ஏன்னா நம்மளுடைய இந்தியால மட்டும்தான் வந்து சந்திரனை பேஸா வச்சு ராசி மண்டலம் போட்டு நம்ம வந்து பார்க்குறோம். வெளிநாடுகள்ல சூரியனை தான் வந்து பேஸா வச்சு சன் பார்க்குறாங்க. சோடியாக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆமா. அதனால நீங்க அந்த சந்திரனுக்கு மகத்துவம் என்னன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி 12 ராசிக்காரங்களுக்கும் சனி பகவான் அந்த கட்டத்துல அமர்ந்திருந்தா என்னன்னு சொல்லியிருக்கீங்க. கூட கிரக சேர்க்கை இருக்கும்பொழுது மாறுபடும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வர அடுத்தடுத்த பதிவுகளையும் நம்ம வந்து உங்ககிட்ட இதை பத்தி இன்னும் விரிவா பேசலாம் சார். நன்றி. நன்றி.